ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்களுக்காக ஒரு கதை சொல்லப்போகிறேன். இந்த கதையோட ஹெட்டிங் இரக்கம். ஒரு அழகான ரோட்டில் ஒரு சின்ன பையன் ஸ்கூலுக்கு போகாமல் பாலிஷ் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு சின்ன பையன் வச்சுட்டு, சார் பாலிஷ் போடத்தா சார், சார் பாலிஷ் போடத்தா, நல்லா போடுவேன் சார், அழகாக போடுவேன் சார்னு சொல்லிட்டு எல்லாரும் போகிறவங்க வரவங்க எல்லாருமே வேண்டாப்பான்னு சொல்லிட்டு போவாங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருந்ததை பார்த்த ஒரு அங்கிள் ஓரமாக நின்று பாட்டுன்றார். அந்த அங்கிள் அந்த பையனை கூப்பிட்டு, தம்பி இங்கே வா வேணும்னு கூப்பிட்டாங்க. சார் போலீஸ் போடணுமா சார்னு கேட்டாங்க. ஆமாப்பா, என் ஷூ பாலிஷ் போடணும்ப்பா, எவ்வளோ ஆச்சுன்னு எவ்வளோ வேணும்னு கேட்டாங்க. 40 ரூபான்னு சொன்னாங்க. சரிப்பா கொஞ்சம் பாலிஷ் போட்டு தானே சொன்னார். ஆனால் பையனும் அது க்ளீன்லாம் பண்ணி க்ளூகம் போட்டு அதெல்லாம் அந்த ஷூவில் கொஞ்சோண்டு பிஞ்சுது, அதில் கம்மெல்லாம் போட்டு பாலிஷ் போட்டு கொடுத்தாங்க. சரி பாலிஷ் போட்டேன்னு சார் அப்படின்னு சொன்னாங்க. அப்போதைக்கு எவ்வளோப்பா ஆச்சுன்னு கேட்டாங்க. 308 rupees ஆச்சுன்னு சொன்னாங்க. என்னப்பா சொல்ற, 40 ரூபாய் தானே சொன்னேன், ஏன் 308 rupees சொன்னேன் அப்படின்னு கேட்டாங்க. இல்லை சார், இந்த ஷூக்கு ஒரு 40 ரூபாய், இந்த ஷூக்கும் ஒரு 40 ரூபாய், 8 rupees ஆச்சு சார். அது மாதிரி க்ளூலாம் போட்டேன் சார், ஷூவில் கொஞ்சம் பிஞ்சுது, அதெல்லாம் கம் போட்டு ஒட்டுனேன் சார். அது மாதிரி பாலிஷ் போட்டேன் சார். இப்போ இது 80, இது 308 rupees ஆச்சு சார் சொன்னாங்க. நீ முதல்ல 40 ரூபாய் சொன்னேன், இப்போ 80 rupees சொல்கிற. இப்போ ஏன்ப்பா நீ 80 rupeesன்னு சொன்னதுக்கு அவன் சொன்னானா, இல்லை அங்கிள் எங்கள் அப்பா தான் அப்படி சொல்லி வாங்க சொன்னாருன்னு சொன்னான். இல்லைப்பா, உன் மேலே தப்பு இல்லை, அவருக்கும் ஒரு பக்கம் கோவம், ஒரு பக்கம் அவன் சின்ன பையன் அப்படின்னு விட்டாரு. அந்த பையன் சொல்லியிருக்கா அதில் அந்த அங்கிள் கிட்ட, இல்லை அங்கிள் எங்கள் அப்பா எங்கள் அம்மாலாம் சொல்ல இப்படி தான் ஏமாட்டி வாங்க சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். அந்த அங்கிள் அதுக்கு சொல்லியிருக்காங்க, இல்லைப்பா உன் மேலே தப்பு இல்லை, உன்னை வளர்த்த அப்பா அம்மா மேலே தான் தப்பு. இனிமே நீ யார்கிட்டையும் பொய் சொல்லி ஏமாட்டக்கூடாது. நீ என்ன பண்ணியிருக்கணும், முதலையே நீ பண்ணுறதுக்கு முன்னால் என்கிட்ட சொல்லிட்டு பண்ணியிருக்கணும். நீ மாட்டு அதெல்லாம் பண்ணிவிட்டு என்கிட்ட காசு கேட்டால் எப்படி அப்படின்னு சொல்லியிருக்கான். சரி சார், நீங்கள் 40 ரூபாவே கொடுத்து இருக்கேன் சார் அப்படின்னு சொன்னாங்க. இல்லைப்பா, என் மனசில் உனக்கு 100 ரூபாய் கொடுத்தே ஆகணும்னு நான் நினச்சேன், இந்தாப்பா 100 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிட்டான் அந்த பையன். இப்போ இந்த கதையிலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, ஒன்று நம்மளுக்கு வேணும்னா அதை முன்னாடியே சொல்லிடணும். நம்ம அதை ஏமாற்றி வாங்குறது தான் தப்பு. நம்ம உண்மையை சொல்லி வாங்கிடலாம், ஏமாற்றி வாங்கக்கூடாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்க வீடியோ தட்டுங்க. பாய் பாய்.